அசைன்மென்ட்டை முடித்த செந்தில் பாலாஜி திமுகவில் ஐக்கியமாகும் அதிமுக புள்ளி அடுத்த வாரம் கன்ஃபார்ம். அதிமுகவிலிருந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மிக பிரபலமான ஒரு முக்கிய புள்ளி திமுகவுக்கு செல்ல இருப்பதாகவும் அவரிடம் இரு திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில பொள்ளாச்சி ஜெயராமனிடம்தான் திமுகவினர் பேசி வந்ததாகவும் அடுத்த வாரம் இது தொடர்பான அறிவிப்பு வர இருப்பதாக சொல்கின்றனர் திமுகவினர். ஆனால் அவர் திமுகவுக்கெல்லாம் செல்ல மாட்டார் என்கின்றனர் கோவை மாவட்ட அதிமுகவினர். அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு செல்லும் முக்கிய பிரமுகர்களோட பட்டியல் நீண்டு வருகிறது. திமுகவில் தற்போது இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் என பலர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்றவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா காலத்திலும் அதற்கு முன்னும் பின்னும் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு செல்வது சகஜம்தான். இந்த நிலையில ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு திமுகவுக்கு செல்லும் அதிமுக பிரமுகர்களோட எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதுல செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, முத்துசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், தங்க தமிழ்செல்வன் என பலரை சொல்லலாம். சமீபத்துல கூட அன்வர் ராஜா, மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன், மருது அழகராஜ் உள்ளிட்டோர் திமுகவுல இணைஞ்சாங்க. சேர்ந்த புதிதிலேயே அவர்களுக்கு பதவியும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமி மீது சில சீனியர் அதிமுகவினர் மிகுந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய இந்த நிலையில அவர்கள முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு இழுக்கும் முயற்சியும் நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனுடன் சில திமுக அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஈரோட்டில் அதிமுகவின் முக்கிய முகங்களாக இருந்த தோப்பு வெங்கடாச்சலம் கடந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்சாரு. தற்போது அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல அமைச்சர் முத்துசாமியும் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்தவர்தான். அதிமுக திமுக மாற்றம் இப்படி கொங்கு மண்டலத்துல திமுக வலுவாக அதிமுக புள்ளிகளை இழுக்கும் முயற்சி தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில கொங்கு மண்டலத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பல அதிமுக நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கோவையின் மிக முக்கிய அதிமுக புள்ளியாக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படக்கூடிய நிலையில அவரு திமுகவில் இணையலாம் என உடன்பிறப்புகளிடையே கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது. பொள்ளாச்சி ஜெயராமன் திமுகவுக்கு வந்தாருன்னா மாவட்ட செயலாளரோட பதவி அடுத்த தேர்தலில் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என பேசியதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில சீனியர்களை மதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது. இந்த நிலையில திமுகவின் ஆஃபர்களுக்கு தோப்பு வெங்கடாச்சலம் ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் அதிமுகவில் இணைய யோசித்து வருவதாகவும் கடந்த ஒரு வார காலமாகவே கோவையில பேசுபொருளா இருக்கு. அதே நேரத்துல ஜெயராமன் திமுகவில் இணைய போகிறார் என்ற தகவல்கள் வெறும் வதந்திதான் எனவும் அவரு அதிமுகவிலேயே தொடர்ந்து பயணிப்பார் என அதிமுகவினர் உறுதியாக சொல்கின்றனர். எது உண்மை என்பது அடுத்த வாரம் தெரியும் என்கின்றனர் கோவை அரசியல் புள்ளிகள்.